சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். இதில் திராவிட விடுதலைக் கழக லோக ஐயப்பன், பஷீர், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சரவணன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ராஜா, மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், தமிழக வாழ்வுரிமை கட்சி விஜி, இந்திய ஜனநாயக கட்சி வீரசேகரன், மனித உரிமை பாதுகாப்பாளர் அமைப்பு ஆசீர்வாதம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க மூத்த பொறுப்பாளர் RV லெனின், கோபிநாதன், மகளிர் அணியினர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் மற்றும் இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்துக்களுக்கான நாடு நினைக்கிறான், அப்படி கிடையாது. இந்துத்துவனா இந்து ராஷ்டிரனா அந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும். பெண்கள் ஒருபோதும் சுதந்திரமாக நடமாட முடியாது. பண்டையார்கள் இந்த நாட்டை சும்மா ஒரு ஆட்சி தான் இருக்கும். இந்த தனி மனித ஒரு சுதந்திரம்லாம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு பார்ப்பன மேலாதிக்க கார்பெட் அம்பேத்கர் 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 தேசியவர் அம்பேத்கர் 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 அம்பேத்கர். யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்தா கிரி குரு மகாராஜாவின் 31ஆம் ஆண்டு மகா சமாதி மற்றும் 117ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெய் ஸ்ரீ ஹனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. யோகாஞ்சலி நாட்டியாலய இயக்குனர் மீனாட்சி தேவி பவானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தார். பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு, தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்பா ஜெகசண்முகம், புதுச்சேரி காங்கேயன், அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன், குருகுல ஆசிரம நிறுவனர் ஞானதேவ் கிரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் அனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினர். முன்னதாக மாணவ மாணவிகளின் பரதநாட்டிய நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலைத்துறையை சார்ந்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். அன்னை கலைக்கூடம் சார்பாக அழகிய புதுச்சேரி என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியின் பரிசளிப்பு விழா அன்னை கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குனர் கலியபெருமாள் மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு புதுச்சேரி கிளையின் தலைவர் ஜெகதீசன், பொதுச் செயலாளர் முனைவர் ரவி, அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் கூட்டியக்கத்தின் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தராசன், யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் யாத்ரா சீனிவாசன், தமிழ்நாடு கலை இலக்கிய சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு தலைவர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அன்னை கலைக்கூடத்தின் நிர்வாக அறங்காவலர் வரவேற்று பேசினார். கலைமாமணி ஓவியர் முனுசாமி தலைமை தாங்கினார். அன்னை கல்வி நிறுவனத்தின் தாளாளர் சேவா ரத்னா கவிதா முன்னிலை வகித்தார். எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பின் செயலாளர் நிறைவாக நன்றி கூறினார். அப்படி எல்லாரும் கேள்வி கொடுத்து அப்படியே போட
இலக்கிய சோலை தமிழ் மன்றத்தின் 79ஆம் ஆண்டு கவியரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாக தமிழ் பேராசிரியர் அசோகன், சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் திருக்குறள் தெளிவோம் அதிகாரம் எனும் தலைப்பிலும் உரையரங்கம், உருக்கண்டு எல்லாமே வேண்டும் என்ற தலைப்பிலும் கவியரங்கம், இராணுவ வீரர்களின் தியாகம் என்ற தலைப்பிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இலக்கிய சோலை தமிழ் மன்ற நிறுவனர் கவிஞர் வடுகை கண்ணன் செய்திருந்தார். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 20 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய 21ஆம் ஆண்டு நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஐகிரிவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு பாத யாத்திரை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், தீபம் டிவி இயக்குனர் கந்தன் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பாத யாத்திரை பஞ்சவடி அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். நாராயண 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 நாராயண. அதாவது வாகனத்துக்கு பின்னாடி தான் வந்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓகே. ஓகே. புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு செங்குந்த மாணவர்களுக்கு ஊக்க பரிசளிப்பு விழா மற்றும் 80ஆம் அகவை முத்து விழா கண்ட தம்பதிகளை கௌரவிக்கும் விழா மற்றும் செங்குந்தர் மாளிகை எழுப்புவதற்கு பெருநிதி வழங்கிய செங்குந்தர் வள்ளல் பெருமக்களுக்கு பாராட்டு மற்றும் விருது வழங்கும் விழா டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது.
விழாவிற்கு முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் தலைவருமான சிவக்கொழுந்து தலைமை தாங்க செங்குந்தர் கல்விநல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜாக்கண்ணு வரவேற்புரையாற்றினார். புதுவை செங்குந்தர் கல்விநல சங்கத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து ஊக்கப்பரிசும் சிறப்புரையும் நடைபெற்றது. விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற பணி நிறைவு பெற்ற நீதியரசர் ஜெகதீசன், கல்வி வள்ளல் உமாபதி, பெண்ணாடம் ராஜவேலு, சேலம் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்க தலைவர் சடையப்பன், திட்டக்குடி நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி குழுமத்தை சேர்ந்த ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் ஜல்சக்தி திட்டத்தில் தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவர் புதுச்சேரி அரசுக்கு வழங்கியதை பெற்று வந்த செல்வராசுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. தொடர்ந்து 80ஆம் அகவை முத்து விழா கண்ட தம்பதியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட செங்குந்த கல்வி நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்னும் மகாராஷ்டிரா உட்பட அனைத்து பகுதிகளில் இருக்கின்ற செங்குந்த நம்முடைய புதுச்சேரியை சேர்ந்த பெருமத்தில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு வந்திருக்கிறது. உண்மையிலேயே நம்முடைய அனைத்து செங்குந்தர்களையும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு மையத்தை 2ஆம் ஆண்டு செங்குந்த மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா செங்குந்த புதுச்சேரி மாநில செங்குந்த மகாஜன சங்கத்தினுடைய இருந்த புதுச்சேரி மாநில கட்டுவதற்கு இன்றைக்கு G+3 என்கின்ற நிலையில் நீட்டு செங்குந்தர் கல்விநல சங்கத்தில் 42ஆம் ஆண்டு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக செங்குந்தர் சங்கத்தின் தலைவர் பெருமக்களே, புதுச்சேரி சிறுத்தொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவசிந்தனை நடைப்பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள அருள்மிகு திருப்புர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து தொடங்கிய நடைப்பயணம் காந்தி வீதி, அண்ணா சாலை, இந்திரா காந்தி சிலை, ரெட்டியார்பாளையம், அருமாத்துபுரம் வழியாக சென்று திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமிகள் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சிவபக்தர்கள், திருத்தொண்டு சபையை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவ 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 சிவாய நம ஹர 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 ஹராய நம ஹர ஹர ஹராய நம சிவாய நம ஹராய நம சிவாய நம ஹராய நம ஹராய நம சிவாய நம கனகத்திரளே போற்றி கைலை மலையானே ஹர ஹராய நம ஹர 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 ஹராய நம சிவாய நம நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவ 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 சிவாய. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் VPP வேலு தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஊசுடு தொகுதி, மங்கலம் தொகுதி, நெட்டப்பாக்கம் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா பஜனை பாடல் பாடி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவல் குழு மற்றும் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மணவெளி பகுதியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் பொதுமக்களுக்கு மாத நாள்காட்டியை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் என பலரும் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நாள்காட்டியை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு மாத நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் தலைமையில் முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு நிர்வாகிகளுக்கு நாள்காட்டியை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு நாள்காட்டியை வழங்கி அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் அனைவருக்கும் மாத நாள்காட்டியை வழங்கினார். முன்னதாக அப்பகுதி காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சார்பில் மாரியம்மன் ஆலயத்தில் முன்னாள் அரசு கொறடாவிற்கு பொன்னாடை போர்த்தி பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்திய தேசிய மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள சீனியர் ஜேசிஏக்கள் மற்றும் ஜேசிஏக்கள் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மாநாட்டில் தெலுங்கானா ஆளுநர் மேதகு விஷ்ணுதேவ் வர்மா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மற்றும் ஜேசிஐ இந்திய அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஜேசிஐ இந்திய தேசிய தலைவர் ராகேஷ் வர்மா மாநாட்டில் சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட ஜேசிஐக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பின்னர் 2025ஆம் ஆண்டு ஜேசிஐ அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அஞ்சலி குப்தா துணை சேர்மனாக தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் மண்டலம் 16இன் ராணிப்பேட்டையை சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் மண்டலம் 16இன் சேர்மனாக ஓசூரை சேர்ந்த செல்வராஜ் தேர்வு செய்யப்பட்டார். மாநாட்டில் முன்னாள் சேர்மன் ரமேஷ் ராஜேந்திரன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஜேசிஐ நாகராஜன் புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஜேசிஐக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். Sanjay Bhaiya, thank you so much for guiding me as a national chairman and IBNC in this organization. To all the people who supported me.